Go, 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 yo, go. கைஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா சென்னை சென்ட்ரல்ல இருக்கிறோம். திருப்பதி போக போறோம். சென்னையில இருந்து விஜயவாடா போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம போக போறோம். வாங்க இந்த சூப்பரான வந்தே பாரத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இன்டீரியர் பார்க்கலாம், பிரயாணம் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான இந்த ஆட்டோமேட்டிக் டோர் எல்லாம் ஓபன் பண்ணி கடைசியா நம்ம சீட்டுக்கு சேர்ந்தாச்சு. நான் விண்டோ சீட்ல தான் உட்காந்துருக்கேங்க. ப்ளூ கலர் சீட்டு, விண்டோ கர்டன் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ஷார்ப்பா 5:30க்கெல்லாம் கிளம்பிருச்சுங்க. ஆனா வண்டி ஷேக் ஆகுறது மூவ் ஆகுறதும் தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்தது. இதோட இன்டீரியர் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. வித் ரீடிங் லைட்டோட ரொம்பவே நல்லா இருந்தது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கால் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கடுப்பா இருந்தது. பாருங்க நல்லா விடிஞ்சிருச்சு. காலையில ட்ரெயின், ஸோ நல்லாவே நல்ல சூரியன் உதிச்சிருச்சு. பக்கத்தில் உள்ளவர் தூங்கிட்டு இருந்தார். ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வர்ற ட்ரெயின்னால இது ஒரு கஷ்டம். எனக்கு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு நியூஸ் பேப்பரும் இருந்தது. இதெல்லாம் பாருங்க பழைய ஞாபகம் தான் வருது. சிறுவர் மலை நல்லா விடிஞ்சிருச்சுங்க வண்டி மூவ் ஆகும்போது. இது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ரேணிகுண்டா தான். இது என்னதான் இருந்தாலும் திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, நகரி எல்லாம் தாண்டி போனா கூட ரேணிகுண்டா தான் நிற்கும். பட் எங்கேயுமே நிற்காது. ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால நான் டீ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணலை. அப்படியே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்துருச்சு. அப்படியே அந்த வயல்வெளியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்கள்லாம் தாண்டி அரக்கோணம் வந்துருச்சுங்க. ஸோ அரக்கோணத்துல இருந்து இந்த ட்ரெயின் பெங்களூர் கோயம்புத்தூர் ரயில்ல இருந்து தனியா பிரிஞ்சு போகுது. இது திருப்பதி பார்த்து பாருங்க. சன் நல்லா மேல வந்துருச்சு. ரொம்ப அருமையான வியூங்க இந்த கண்ணாடி வெளியே பாக்குறதுக்கு. அதுதான் நம்ம நார்மல் ட்ரெயின்லயும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். வித்தவுட் கிரில் நல்லா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரேணிகுண்டா தான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் பாத்தீங்கன்னா திருத்தணி ரீச் ஆயிருச்சு. திருத்தணிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மலைகள் இருக்குங்க. இது நம்ம இப்போ தமிழ்நாடுல இருந்து ஆந்திராக்குள்ள கிராஸ் ஆகுறோம். ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மலைகள் சூழ்ந்த பகுதியா தான் இருக்குது. இப்படி டாய்லெட் வாஷ் ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு பாக்குறேன். ரொம்ப நீட்டாவே இருக்கு. ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்றேன். ஆந்திரால நகரி தாண்டி புத்தூர் சேர்ந்தாச்சுங்க. எக்ஸிக்யூட்டிவ் சீட்டு ரெண்டு சீட்டு தாங்க. நல்ல பெருசா இருக்கும். கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அங்க போய் அதை வீடியோ எடுத்தேன். நம்ம ரேணிகுண்டா கடைசியா சேர்ந்தாச்சு. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இன்டீரியர் உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன். திருப்பி ஆட்டோமேட்டிக் டோர் திறந்துட்டு வெளியில போகலாம். ஷார்ப்பா 7:05க்கு வந்துருச்சுங்க. நம்ம இறங்கிடலாம் ஸ்டேஷனுக்கு. கைஸ், நம்ம ரேணிகுண்டா சேர்ந்தாச்சு. ஸ்டேஷன் பாருங்க. வந்தே பாரத் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குது. ஸ்டேஷன் பள்ளியில நான் ஆந்திரா பஸ் பிடிச்சு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கைஸ், வீடியோஸ் பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மேலும் வீடியோஸ் சீரியஸா போடுறேன்.